இந்த பாலத்தின் ஊடாகத்தான் தெரியுது. மிகவும் அமைதியாக தமது தொழிலை முடிச்சுட்டு போயினோம். வருமானங்கள் எப்படி இதை மூலம் வணக்கம். நாங்கள் இப்ப வந்து பண்ணை கடற்கரைக்கு வந்திருக்கோம். பண்ணை கடற்கரை இந்த நேரத்துல நல்லா இருக்குது. நடைப்பயிற்சி செய்கிறார்களும் போய் நம்ம வேலைகளுக்கு போய் வரை நம் மீனவர்கள் தமது தொழிலை பார்க்க சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நிற்கும் போது வெயில் இல்லை. இப்போ அதிகாலையோட வெயில் இல்லை, இதமாக இருக்கு. இந்த பகுதியில் வந்து நாங்களும் கொஞ்சம் பொழுதுபோக்கி இங்கே என்னென்ன நடக்குது என்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம் வாங்க. பண்ணை கடற்கரை பண்ணை ரோட்டில் இருக்கும். பண்ணை பாலம்னு சொல்லுவாங்களே, அந்த வீதியில் நிற்கிறேன். இருமரங்கும் கடல். அதிகாலையில் இந்த பகுதியில் எப்படி இருக்கும், அதிகாலை நேரம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் என்று பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். நல்லா இருக்குது இந்த இடம். மிகவும் இந்த நேரம் அமைதியாகவும் மிகவும் அழகாகவும் இருக்குது. வெயில் இல்லை, மனதுக்கு இதமான ஒரு பகுதியாக தான் இருக்குது. குறிப்பாக ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால், இந்த வந்து உடற்பயிற்சி நடந்து உடற்பயிற்சி செய்கிற மக்களோட கூட்டம் இப்போது அதிகமாக இருக்குன்னு சொன்னால், இப்போது நோய் நொடிகள் வேறு காரணமாக வந்து அதிகாலையில் எழுப்பி நடக்கிறார்கள். நிறைய தூரம் நடக்கிறதுக்கு இந்த இடம் உகந்ததாக இருப்பதால் வந்து இந்த பகுதியில் இந்த வீதி ஊடாக வந்து நடக்கிறார்கள். ஆண்கள் சரி பெண்கள் சரி வந்து நடந்து தமது உடற்பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். இந்த வீதியின் இருமரங்களும் கடல், அது தெரியும். இந்த பகுதியில் வந்து சிறு மீன்பிடி, சிறிய அளவிலான மீன்பிடிகள், அதாவது கலங்கண்டி மற்றது இறால் கூடு அந்த மாதிரி தொழில்கள் நடைபெறுகின்றன. அதில் ஒரு மீனவர், அதாவது ஒரு அண்ணவரால் இருக்கிறார். அதை பிடித்த மீன்களை தெரிவு செய்திருக்கிறார். அவர் கதைக்கிறாரோ தெரியல, அவரோட கதைச்சு பார்ப்போம். தொழில் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்கா கதைச்சு பார்ப்போம். கதைக்கிறாரோ தெரியல. இங்கேருந்து பாருங்க, யாழ்ப்பாணம் தான் இந்த பகுதியெலாம் இருக்குது. இது என்ன ராளுக்கு வேலை போட்டு பிடிக்கிறதா இல்லது? குளிருக்கு நடக்கும். எத்தனை மணிக்கு வர நீங்கள் இங்க? 5 மணிக்கு வந்து வரணும். காவல் இருக்கிறது அடி கல்லரும் இருக்குவாங்க. 28 ரூபாய் இருக்கணும். வருமானங்கள் எப்படி இதை மூலம் கொண்டு போய் வித்து கறி பண்றதா இது பண்றதா இதெல்லாம் 200 வேறும் ஐயா. அது நீங்கள் ஆழ்கடலுக்கு போற இல்லையா? ஆழ்கடலுக்கு போற இல்லையா? நீங்க இப்ப கதையிலே சிறு தொழில் செய்து கொண்டிருக்கீங்க. உதவி செய்யணுமே நேரம். இதுக்குள்ள எனக்கு இருக்குல்ல எத்தனை இருக்கு வர இதுக்குள்ள நண்டா இதுக்குள்ள நண்டு மீன் இதில் இருக்குது. எல்லாமே உயிரா இருக்கு. என்னையா இப்ப இந்த சந்தையில வந்து ராலிலிருந்து கிலோ போகுது. அளவில் இப்போ கிலோ நீங்கள் பிடிக்காத சைஸ் வந்து 600. இது இப்போ இந்த இறால் விலை கூடுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏற்றுமதியா முழுக்க போகுதுன்னு இப்போ ஒழுக்க போயிட்டு அப்படியே போகிறேன். அது என்ன அந்த பெருசா இருக்குது அந்த உருளையா?
அது கேட்டு அது பாதிக்கிறது இல்லையா? புதுசத்து கருவாடு கிடக்குறான். இப்ப மற்ற ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து இந்த பகுதியில கடல் அட்டை பண்ணைகள் வந்து நிறைய இருக்குது. ஆங்காங்கே கடல் அட்டை பண்ணைகள் இருக்குது. கடல் அட்டையை சுற்றி வந்து இந்த பாதுகாப்புக்கு காவலுக்கு இருப்பவர்களுக்கான கொட்டில்கள் அமைக்கப்பட்டிருக்கு, கடலுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் தொழில் சரி பார்ப்பதற்கும் மிகவும் அழகான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த கரையில் வந்து பூங்கா இருக்குது. அதாவது வந்து பொழுதுபோக்கு பூங்கா, மாலை நேரங்களில் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு மற்றது முதியவர்கள் சரி இளையவர்கள் சரி வந்து தமது பொழுதுபோக்கி தமது நேரத்தை கலைப்பதற்கான பகுதி அமைந்திருக்கிறது. இந்த பகுதி ஊடாகத்தான் அதாவது வந்து வீதி ஊடாக வந்து இடைக்கிடையே பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாலங்களுக்கு கீழாக வந்து இந்த கடல் பாதை, அதாவது வந்து மீனவர்கள் வந்து தொழிலுக்கு கீழ்ப்பாடுறதுக்காக வந்து படகுகளில் வந்து தொழிலுக்கு போவார்கள். இங்கேருந்து அங்கால கடந்து போவதற்கான ஒரு பாதையாக இருக்குது. இந்த பகுதியில் வந்து அந்த பகுதி இருக்குது, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நீர் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வழியால் வந்து படகுகள் மற்ற பகுதிகளுக்கு இடத்திலிருந்து பார்த்தா தெரியும். அந்த பகுதி வந்து நாவாந்துறை பகுதி. அப்படியே வந்து சொன்னால் இங்கால எல்லாம் சுற்றி வந்து சிறு சிறு தீவுகள் இருக்கின்றன. அப்படியே இந்த பகுதி, அதாவது இந்த ரோடு கடந்து நாங்கள் இந்த பகுதிக்கு வந்தால் அந்த சூரியன் உதிக்கின்ற அந்த திசை, அதில் ஒரு சிறு தூரம் சென்றால் குருநகர் வாடி இருக்குது, குருநகர் சந்தை, குருநகர் பகுதி இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து மண்டதீவு இருக்குது. மண்டதீவு இப்படியே சிறு தீவுகள் இருக்கின்றன. அவற்றுக்கெல்லாம் வீதிகள் இருக்கின்றன. நாங்கள் கடல் வழியாகவும் போய் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் சொன்னது போல் அந்த பார்த்தா தெரியும் வந்து ஒரு படகு வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஆழ்கடல் தொழிலுக்கு சென்று விட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்த பாலமூடாகத்தான் இந்த பகுதியை நோக்கி செல்லும் என்று நினைக்கிறேன். பொறுங்க பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த பாலமூடாகத்தான் செல்லும். 2 மீனவர்கள் வந்து தொழில் ஈடுபட்டு வருகிறார்கள். பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேலாக வந்து ஒரு அழகிய காட்சியாக தான் இருக்கும். இந்த பாலத்தின் ஊடாகத்தான் தெரியுது. மிகவும் அமைதியாக தமது தொழிலை முடிச்சுட்டு போயினோம். அதில் செல்பவர்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு செல்வார்கள் தெரியல. ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது மிகவும் அழகிய காட்சியாக இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு மீன் பிடித்து கொண்டு நான் போகிறார்கள்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த காட்சி எங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இவர்கள் வந்து இப்பொழுது குருநகரை நோக்கி போயினோம். மீன்பிடி தொழில், அதாவது வந்து இந்த களங்கண்டி என்று சொல்லிவினோம். அந்த முறையில் வந்து இந்த பகுதியில் வந்து மீன்பிடி நடவடிக்கை நடைபெறுகின்றது. அதில் பார்த்தா தெரியும் ஒரு அண்ணன் வந்து அந்த மீன்களை எடுத்துக்கொண்டிருக்காரு. அதாவது விலைகளை சரி செய்து அந்த மீன்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். நிறைய மீன் நினைக்கிறேன். அதை கொட்டுறது இங்கேருந்து ஷூட் பண்ண தெரியலை. ஆனால் நிறைய மீன் எடுக்கிறார் அவர். அதில் பார்த்தா தெரியும். அட்டைப்பண்ணை இருக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த அட்டைப்பண்ணையில் சுற்றி வந்து காவல் கொட்டில்கள் இருப்ப ஒரு விஷயம் என்று சொன்னால் சோலார் மூலம் வந்து மின்சாரம் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதிலேயே சமைத்து அதிலேயே எல்லா விஷயங்களையும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு அந்த அட்டைப்பண்ணை உரிமையாளர்களால் அந்த காவலாளிகளுக்கு செய்து கொடுக்கப்படுகின்றது. அப்போ அவர்கள் அதிலேயே வந்து நமது சமையல் சரி சாப்பாடு சரி எல்லாத்தையும் முடித்து கொண்டு தொழிலையும் செய்கிறார்கள். வந்து சில காவல் கொட்டில்களில் CCTV கேமரா மூலம் பாதுகாப்பு நடவடிக்கையும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் வந்து இதுவரையிலும் ஒரு சிறு தீவுகள் இருக்கின்றன. வந்து எப்படின்னு சொன்னால் இங்காலி பக்கம் வந்து நான் இந்த காட்டுற பக்கம் வந்து சிறுத்தீவு என்ற ஒரு தீவு இருக்குது. அங்கே வந்து ஒரு தேவாலயம் இருக்குது. ஆரம்ப காலத்தில் போய் வந்துருக்கு. ஒரு சிறிய தீவு அது இருக்குது. அதோட வந்து இந்த பகுதியில், அதாவது இந்த கரையில வந்து குருசு தீவுன்னு சொல்லி ஒரு தீவு இருக்குது. அங்கும் ஒரு தேவாலயம் இருக்குது, குருசு தீவு. பாரதி அந்த கோயிலுடைய
திருவிழா அந்த காலப்பகுதியில் வந்து இந்த கோயிலும் திருவிழா நடக்குது. குருசுத்தீவுன்னு சொல்லி இருக்குது, அதையும் பார்க்கணும். அந்த சிறுத்தீவுன்னு சொன்ன இதில் ஒரு தேவாலயம் இருக்குது. அது வந்து அந்த அந்த பகுதியில் வந்து ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கான இதைத்தான் இது ஒரு சொருவம்னு சொல்லுவாங்க இல்லை, அது இருக்குது. இந்த பகுதியில் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அந்த குருசு தீவு, சிறுத்தீவு போன்ற சிறு சிறு தீவுகள் வந்து எப்படி அந்த வந்தேன்னு சொன்னால் வந்து எங்களோட நாட்டுக்கு அந்நியர்கிட்ட படையெடுப்பு வரும்போது யாழ்ப்பாண கோட்டைக்கு போவதுக்கு முதல் வந்து இந்த சின்ன சின்ன தீவுகளில் வந்து குதிரைப்படைகள் வச்சு படைகள் தங்கி தான் நாங்கள் உள்ளே போனதாக ஒரு கதை இருக்குது. அந்த அப்படியான நேரத்தில் தான் அந்த தீவுகளில் வந்து இந்த தேவாலயங்கள் அமைக்கப்பட்டதாக வந்த போர் வீரர்கள் வழிபடுவதற்கும் தங்களுடைய இதுகளை செய்வதற்கும் தான் இந்த தங்கிய இதுகள் வந்து தேவாலயங்கள் அமைக்கப்பட்டுதான் கூறப்படுகின்றது. அந்த அப்படி உருவாகிறது தான் இந்த தேவாலயங்கள், சிறு சிறு தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள தேவாலயங்கள். அந்த தீவு தான் வந்து நான் சொன்னீங்க, அந்த தீவு தான் வந்து குருசு தீவு. அங்கும் ஒரு தேவாலயம் இருக்குது. அந்த தான் அந்த குருசு தீவு ஆரம்பத்தில் சொன்ன அந்த குருசு தீவு. அதுதான் போறீங்களா? முடிச்சு கொண்டு வாரீங்களா? எங்க போயிட்டு வாரீங்க? எது வரையும் போயிட்டு வாரீங்க? அந்த தீவு பேர் என்னது? சூரத்தீவா? குருசோடு அந்த தீவுக்கு போயிட்டு வாரீங்க? இப்ப வந்து நான் பார்த்தேன். ஓகே ஓகே. இந்த இதுல வந்து இறங்குற அந்த அண்ணா வந்து இந்த நான் சொன்ன குருசடி தீவில் போய்தான் அந்த மீன்பிடி அந்த தங்கி மீன்பிடி நடவடிக்கை ஈடுபட்டு வருகிறார். அவர் கதைச்சேரவில் அவர் அப்படித்தான் சொன்னார். கொஞ்சம் மீன் பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறார். பார்ப்போம். இந்த தண்ணிக்குள்ளே ஒரு அண்ணா நிற்கிறார். அண்ணா தண்ணிக்குள்ளே போய் இதை பிடிச்சு கொண்டிருக்கார். அது என்னன்னு தான் தெரியலை. இங்கே படுத்தவர் ஒரு கொஞ்ச நேரத்தில் தூர போயிட்டார். ஏதோ பிடிக்கிறார், என்ன பிடிக்கிறாருன்னு தான் தெரியல. கேட்கலாம்னு சொன்னால் வர்றாரு, தெரியல. வெளியே அரைக்கும் போது வர மாட்டார். சரி பார்ப்போம். நான் சொன்ன குருசுதீவோ இந்த பெரிய நாரை ஒன்று பாருங்க. நாரை இந்த பெருசுண்டாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆளுண்டு அரைவாசிக்கு வரும் அந்த பெரிய நாரை ஒன்று இருக்குது. போன்றபடியே கொஞ்சம் புலங்கையில், ஆனால் இந்த பெரிய நாரை அது நாரை கொக்கு வந்து போட்டுக்கு மேல பறவை பறந்து போகுது. போட்ல மீன் போகுது. நிறைய கொக்கு போகுது, காவும் போகுது. நீங்க அந்த ரால் இருக்கு தானே, இதுல எல்லாம் பெறுவதில்ல. ரால் மட்டும் இல்ல, நண்டு எல்லாம் பெறும். எல்லாம் பண்ணலாமா, எல்லாம் பாதிக்கலாமா? சந்தை கொண்டு போகலாமா? தோட்டம் கொண்டு பயிர்களுக்கு போகணும். அது இந்த பாசி எடுத்துட்டு போகணும். விலைக்கு இருக்கணும், சும்மா இருக்காங்களா? இந்த ரால் என்ன விலை போகுது? பெரிய ரால் வந்து 1500, வந்து 900 நாங்க கேட்கறேன்னு சொன்னா எத்தனை மணிக்கு வேலைக்கு வர்றது? இங்க வர்றது 5 மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு போறது? இது முடிய ஒரு நாள் கூட கிடந்தா லேட் ஆகும். குறைய கிடந்தா வந்து முனக்கிறதுக்கு ஒரு பிரியோசனம் இருக்கா? பிரியோசனம் நாங்க வர ஒரு 5000 10,000 அப்படி இருக்கக்கூடிய மாதிரி நல்ல மாதிரி இருக்கு. சில வேலை கிடைக்கும், 10,000 பெறும், 5,000 பெறும், இல்லாமலும் போகும். இது இந்த கடலுக்கு கையில ஆலங்கூடம். இதுக்கு என்ன ஐயா இருக்கு? நண்டு. இது நண்டு என்ன நண்டு? கடுக்காய் நண்டு. நண்டு என்ன விலை போகுது இப்போ கிலோ? இங்க 150 ரூபா. 150.
இந்த வெள்ளிக்கிழமை பிரச்சனை இல்லை. கொடுப்பேன் மற்ற நாள் விற்கிறது ஆக்களை ஓகே ஓகே. கூட விற்கலாம் நிர்வகிக்க சரி சரி. கொம்பனிக்கு மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கு நண்டெல்லாம். சரி வரட்டும். இந்த பகுதி வந்து இங்கே வந்து மண்டதீவு போகுது, அங்கெல்லாம் பொங்குடி போன்ற தீவுகள் போகுது. இந்த பகுதி மிகவும் அமைதியான இயற்கை சூழல் நிறைந்த பகுதி. அதாவது கடல் தாவரங்களும் பறவைகள் இந்த சரணாலயமாகவும் இந்த நம்ம பார்க்கப்படுது. இங்கால வந்து சிறுத்தீவு இருக்குது, இங்கால மண்டதீவு இருக்குது. இந்த இடத்துல அமைதியாக தான் இருக்குது. வாகனங்கள் பிரதான வீதி இருந்தால் கூட இந்த இடம் அமைதியாக இருக்கும். இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியாக இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல முடிக்கிறேன், இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன்.